Centum Max 10th Max Samachir Chapter 3 Exercise 3.1 5th Sum. There are 12 pieces of 5, 10, 20 rupee currencies whose total value is 105. When first two sorts are interchanged in their number its value will be increased by rupees 20. Find the number of currencies in each sort. பாருமா 3 காயின்ஸ் இருக்குது. அதாவது என்னென்னா 5 ரூபி காயின்ஸ். எக்ஸை வந்து 5 ரூபி காயின்ஸ்னு எடுத்துக்கலாம். ஒய்யை வந்து 10 ரூபி காயின்ஸ்னு எடுத்துக்கலாம். ஜெட்டை வந்து 20 ரூபி காயின்ஸ்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் பீசஸ் எத்தனை இருக்குன்னா 12 இருக்குது. ஸோ எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் மொத்தம் எத்தனை காயின்ஸ் இருக்குது? 12 காயின்ஸ் இருக்குது. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சரிங்களா? செகண்ட் வந்து பாருங்கள், 12 pieces of 5, 10 and the 20 rupee coins whose total value. இப்போ வந்து நம்பர் ஆஃப் கவுண்டிங் வந்து என்ன அப்படின்னா தெரியாது. எக்ஸ் ஒய் ஜெட்னு எடுத்துக்கிறோம். அது 12 இருக்குது. டோட்டலாக 12ன்னு தெரியும், ஒவ்வொன்றா எவ்வளோன்னு தெரியாது. அதுதான் நம்மளோட கொஷினே கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்களாக்கும், இப்போ 5 ரூபா காயின்ஸ் அப்படின்னா அதோட வேல்யூ எவ்வளோ? 10 ரூபா காயின்ஸ் அது எவ்வளோ இருக்குது? இப்போ 2 காயின் இருக்குன்னா 10, 3 காயின் இருக்குன்னா 15, இந்த மாதிரி இருக்கா இல்லையா? அதோட டோட்டல் வேல்யூ எவ்வளோ சொல்லிக்கிறாங்கன்னா 105 சொல்லிக்கிறாங்க. அதாவது 5 ரூபி காயின்ஸு ப்ளஸ்ஸு 10 ரூபி காயின்ஸு ப்ளஸ்ஸு 20 ரூபி காயின்ஸ் அதோட டோட்டல் வேல்யூ 105 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் செகண்ட் ஈக்குவேஷன்ஸ். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். which the first two sorts are interchanged. ஃபஸ்ட்டு 2 ஷார்ட்ஸ் இது 5ம் 10ம். அப்போ 10 எக்ஸுக்கும் 5 ஒய்யுக்கும் கொண்டு போயிட்டோமாக்கும் பண்ணலாம் பாருங்களா. அப்போ 10x ப்ளஸ் 5y. ஜெட்டுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? இல்லை, அதை அப்படியே வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு த வேல்யூ வில் பி இன்க்ரீஸ்ட், அதிகரிக்குதாமா. எவ்வளோ? 105லேருந்து 20 ரூபீஸ் இன்க்ரீஸ் ஆகுதாமா. இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ 3 ஈக்குவேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், 20z ரெண்டையும் ஆட் பண்ணால் 125. இதுதான் நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ நமக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருச்சு. நம்ம இதை வச்சு என்ன பண்ணலாம்? சம்ஸ் அப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, we have to add first ப்ளஸ் தேர்ட் ஈக்குவேஷன். சாரி, செகண்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு 2 எடுத்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் XYZ இருக்குது, பட் செகண்ட் ஈக்குவேஷனில் 5xன்னு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? 5x ப்ளஸ் 5y ப்ளஸ் 5z 12 5s 60 கிடைக்குது. சரிங்களா? செகண்ட் ஈக்குவேஷனில் 5x ஆல்ரெடி இருக்கிறதுனால அதை நான் 1ஆல் மட்டும் மல்டிப்ளை பண்ணிடுறேன். சரிங்களா? அப்போ என்ன ஆகும்? 5x ப்ளஸ் 10y ப்ளஸ் 20z ஈக்குவல் டு 105. சரிங்களா? இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஹாவ் டு சேஞ்ச் சைன். ப்ளஸ் இருந்தால் எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம்? மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் 5 மைனஸ் 5 கேன்சல். 5 மைனஸ் 10 மைனஸ் 5y. 5 மைனஸ் 20 மைனஸ் 15z. 105 60 போச்சுன்னா மைனஸ் 45. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 4. ஃபோர்த் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதே மாதிரி YZ இருக்க இன்னொரு ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் இதை அப்ளை பண்ணி கேன்சல் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுத்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஹாவ் டு ஆட் 1 ப்ளஸ் தேர்ட். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள், இதில் எக்ஸை தான் கண்டிப்பாக கேன்சல் பண்ண முடியும். ஏன்னா இதில் நம்ம எக்ஸை கேன்சல் பண்ணனாலும் இதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸு கேன்சல் பண்ணணும். ஆனால் ஃபஸ்ட் இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே 10x இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 10x ப்ளஸ் 10y ப்ளஸ் 10z ஈக்குவல் டு 12 10s are 120 கிடைக்குது. சரிங்களா? அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் அதே மாதிரி தான், 1ஆல் மட்டும் மல்டிப்ளை பண்ணலாம். ஏன்னா அதில் ஆல்ரெடி 10x இருக்குது. ஸோ 10x ப்ளஸ் 5y ப்ளஸ் 20z ஈக்குவல் டு 125. சரிங்களா? இப்போ நம்ம சைன் சேஞ்ச் பண்ணிடலாமா? எல்லாமே ப்ளஸில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் நான் மைனஸ் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பார்ட்டு கேன்சல் ஆகிடுது. 10ல் 5 போச்சுன்னா 5y. 10ல் மைனஸ் 20 போச்சுன்னா மைனஸ் 10z ஈக்குவல் டு 120ல் 125 போச்சுன்னா மைனஸ் 5. இதுதான் நம்மளோட ஃபிஃப்த் ஈக்குவேஷன்.
இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா fourth equationையும் fifth equationையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ we have to add fourth equation plus fifth equation. Fourth equation minus 5y minus 15z equal to minus 45. இது 5y plus 10z equal to minus 5. சரிங்களா? ப்ளஸ் மைனஸ் இருக்கிறதுனால சைன் சேஞ்ச் பண்ண வேண்டியதில் கேன்சல் பண்ணிடலாம். 15ல் 5 போச்சுன்னா minus 5z, ரெண்டுமே மைனஸ் இருக்கிறதுனால minus 10z minus 10z இருக்கிறதுனால minus 10யும் minus இது ஆட் பண்ணும்போது minus 25z கிடைக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் minus 50 கிடைக்குது. சரிங்களா? ஸோ minus 25z equal to minus 50. இப்போ பாருங்கள், நம்ம இதை வச்சு z கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ z equal to minus 50 divided by minus 25. மைனஸ் மைனஸ் கேன்சல் 1 2 z equal to 2ன்னு கிடச்சிருது நமக்கு. சரிங்களா? z 2 கிடச்சிருச்சு. ஸோ z equal to 2 to substitute the equation. இதில் ஈக்குவேஷன் எதில் சின்னதாக இருக்குது? fourth equation fifth equation fifth equation சின்னதாக இருக்கிறதுனால how to substitute the fifth equation. ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ fifth equation என்ன அப்படின்னா 5y minus 10z 5y minus 10z equal to minus 5. ஸோ zல போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 5y minus 10 into 2 equal to minus 5. ஸோ 5y minus 20 equal to minus 5. ஸோ 5y equal to minus 5 plus 20. ஸோ 5y equal to plus 15. ஸோ y equal to 15 divided by 5 have to cancel 3 கிடைக்குது. ஸோ y equal to 3. ஸோ ஒய்யோட வேல்யூ கிடச்சிருச்சு, ஜெட்டோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து என்னது? x plus y plus z equal to 12. ஸோ எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். y வந்து 3, ஜெட்டோட வேல்யூ எவ்வளோ? z வந்து எவ்வளோ? 2 equal to 12. அப்போ x equal to 12 minus 5, x equal to 7. ஸோ x அப்படின்னா என்னது? இஸ் a 5 rupee coin. ஸோ rupees 5 rupee is equal to 7. rupees 10 rupee is equal to y வந்து எவ்வளவு? 3. rupees 20 rupee is 2. That's all. Thank you, children.